ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 22. நுழைவு கட்டணம் ₹100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். கேரளாவில் பொதுவாக பின்னாடி கேஸ்ட் நேம் பொருள்லாம் சாதாரண தமிழ்நாட்டில் மாதிரி இல்லை, நாயர் அப்படிலாம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அதில் சிலர் தரவாடுன்னு போடுவாங்க. உண்மையிலே தரவாடுன்னா என்ன சார்? இப்போ ஒரு நாயர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முந்தின நாள் மாலையிலேயே ஒரு நம்பூதிரி யாராவது அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவர் போய் ஒரு புடவையை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நாயர் நம்பூதிரி சம்பந்தம்னு அதுக்கு பேர். அப்போ அந்த புடவை கொடுத்த நம்பூதிரிக்கு அந்த நாயர் பெண் மனைவி போல் சேவை செய்யணும். ஒரு நாயர் பெண்ணோடு குறைஞ்சது ஒரு 3 பேர் 4 பேர் நம்பூதிரிகள் உறவு வச்சுருப்பாங்க. அந்த கணவரும் ஒரே டைமில் 3-4 பேர் புடவை கொடுத்தாலும் 3-4 பேர் கூட உறவுல இருக்கு. ஒரு பெண் 69 நம்பூதிரிகளோடு குடும்பம் நடத்தியிருக்காங்க. காலையில் ஒரு நம்பூதிரி வந்திருப்பார், மத்தியானமாக வேற ஒரு நம்பூதிரி வந்திருப்பார், 7 மணிக்கு இன்னொரு நம்பூதிரி வந்திருப்பார், 8 மணிக்கு மேலே புருஷன் வந்திருப்பார். ப்ரெக்னென்ட் ஆனால் யாருக்கு மூலமாக ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னு தெரியும், கன்ஃபார்மாக தெரியவே தெரியாது. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா அப்பா பேரை இனிஷியலாக போடுறதில்ல. வாசுதேவன் நாயர் தட்டுப்பரம்பில், இதில் எங்கள் அப்பா பேர் இருக்குது. ராஜாவோட பொண்டாட்டிக்கிட்ட போய் நம்பூதிரி புடவை கொடுத்தாலும் வாங்கிக்கணும். தம்பிரான் குடும்பத்துலேயும் அவங்க புடவை கொடுத்தா வாங்கி ஆகணும். நாயர்கள் ஏற்றுக்கிட்டதே என்ன கேள்விக்குறியாக இருக்குது. ராஜா எப்படி ஏற்றுக்கிட்டாரு தான் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ அந்த ராணிக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே திருப்புன்னு உடனே அவர் புருஷன்லாம் டக்குன்னு போய் ஃபஸ்ட் நைட்லலாம் ஈடுபட முடியாது, வெயிட் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ராணி ப்ரெக்னென்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். இப்படி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுட்டு மொத்த கேரளாவையும் கூத்தடிச்சாங்க. கர்ப்பமானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு எதுக்கு கல்யாணம் ஆகிட்டு அது ஒரு ஆப்ஷன் வேறு எது கொடுக்குறீங்கன்னா. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 12 பாகங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதில் குறிப்பாக நம்ம ஒரு வரலாறு அப்படின்னு நம்பினது அது உண்மையான வரலாறு கிடையாது, உண்மையான வரலாறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை நீங்கள் அதில் சுட்டி காட்டியிருப்பீங்க. குறிப்பாக அதில் முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா தரவாடு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பீங்க. கேரளாவில் பொதுவாக பின்னாடி கேஸ்ட் நேம் பொருள்லாம் சாதாரண தமிழ்நாட்டில் மாதிரி இல்லை, நாயர் அப்படிலாம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அதில் சிலர் தரவாடுன்னு போடுவாங்க. உண்மையிலே தரவாடுன்னா என்ன சார்? தரவாடு அப்படின்னா ஒரு வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டோட பெயர், அதாவது இப்போ வாசுதேவன் நாயர் தட்டுப்பரம்பில் அப்படின்னு அவங்க ஃபுல் நேம் போட்டிருப்பாங்க. வாசுதேவன்றது அவங்க பேர், நாயர்ன்றது அவங்க கேஸ்ட்டு, அந்த தட்டுப்பரம்பில் அப்படிங்கிறது அவங்க பாரம்பரிய வீடோட பெயர். கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஹா, ஒரு சொந்தமாக பாரம்பரியமாக ஒரு வீடு வச்சுருக்காங்க, அந்த வீட்டோட பெயரை பரம்பரையாக தங்களோட பேரோடு சேர்த்து இணைச்சிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த நாயர் கம்யூனிட்டியில் தான் முதல்ல இந்த தரவாடுன்ற விஷயம் இருந்தது. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நாயர் அல்லாத பிற சமூக மக்களும் சேர்ந்து அது மாதிரி அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்களே ஒரு பேர் வச்சுக்கிறது, அப்புறம் அந்த பேரை எடுத்து பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கிறது அப்படின்றத எங்கே வர போயிடுச்சுன்னா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்லாம் சேர்த்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது முதல்ல இருந்த பழக்கம் இந்துக்களுக்கும் நாயர்களுக்கு தான் இருந்தது இந்த பழக்கம். சரி, இந்த பழக்கம் எதனால் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இது ஒரு பெரிய பெருமை அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த தரவாடுன்ற பேரை பற்றி இதை பற்றி இல்லை, விஜய் டிவியில் 2017 ஜூன் மாதம் ஒரு நீயா நானா ப்ரோக்ராம் வந்தது. சாதி பெயருக்கு பின்னால் சேர்த்துக்கலாமா வேண்டாமா, கருப்பள்ளியம் கூட கலந்துருப்பாரு அதில் கூட. இல்லை, அது 2வது ப்ரோக்ராம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரோக்ராம் 2017 நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் வெளிவந்ததுக்கு காரணமே அந்த நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சி வரலன்னா நான் உட்காந்து எழுத்தாளரெல்லாம் மாறி இருக்க மாட்டேன். இதெல்லாம் எப்போது படித்த விஷயம். அப்போது அதில் ஒரு பையன் பேசினாப்புல. அந்த பையன் பேசும்போது பாசிட்டிவாக தான் பேசினாப்புல, ஆனால் பேக்ரவுண்ட் தெரியாமல் பேசினாப்புல. என்ன சொன்னாப்புலன்னா, இது மாதிரி எங்களுக்கும் ஒரு தரவாடு பேர் இருந்தது. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இது என்னென்ன,
இது நம்ம பாரம்பரியமாக நம்ம வீட்டோட பேர் அப்படின்னு சொன்னார். அப்போது நம்ம வந்து இந்தியாவில் வந்து எவ்வளவோ ஏழை மக்கள் குடியிருக்க வீடு கூட இல்லாமல் இருக்காங்க. நாம் ஒரு 500, 600 வருஷமாக நமக்கு ஒரு வீடு இருக்குது, பாரம்பரியமாக ஒரு வீடு இருக்குது. அப்படின்னா அந்த வீட்டு பேரை போடுறதெல்லாம் ஒரு பெருமையா? வேண்டாம் அப்படின்னு நான் அன்னையிலேருந்து போடுறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. அது வந்து என்னை ட்ரிகர் பண்ணிடுச்சு. ட்ரிகர் பண்ணி நான் அதை பற்றி விரிவாக விளக்கமாக முகநூலில் ஒரு பதிவு போட்டேன். அதாவது பதிவுன்னு தான் பேர். அது A4 ஷீட்லேயே 4 பக்கம் வரும். அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி அது. அப்போ அதை போட்ட உடனே கொஞ்ச நாள் கழித்து அந்த பையனே என்னை தொடர்பு கொண்டாப்புல. தொடர்பு கொண்டு பையன் இல்லை, அவங்க அம்மாவே தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு சொன்னாங்க, உங்கள் கட்டுரையை படிச்சுட்டு தான் என் பையன் வந்து இப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க அப்பா பேரும் என் பேரையும் தான் இனிஷியலாக வச்சுருக்கிறான், அஃபிஷியலாகவே மாற்றிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டு சந்தோஷமாக தான் இருந்தது. சரி, இது என்ன தரவாடு, அதன் பின்னணி செய்தி என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம வந்து சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி போகணும். அதாவது நாம் பிரபலமாக படித்து அறிந்த ஆதித்த கரிகாலன் கொலை வழக்குக்கு போகணும். இந்த ஆதித்த கரிகாலன் கொலை நடந்த போது கல்கியும் சரி, லாஸ்ட்டாக மணிரத்னம் வர நடுவில் சுஜாதா, பாலகுமாரன், காலச்சக்கரா நரசிம்மா அப்படின்னு ஒருத்தர், இப்படி ஒரு 5-6 பேர் வந்து தொடர்ச்சியாக அந்த கொலையாளிகளை காப்பாற்றும் விதமாக பல கதைகளை எழுதிக்கிட்டே வந்தாங்க. அப்படி எழுதப்பட்ட கதைகள் தான் பொன்னியின் செல்வன். அதன் பிறகு சுஜாதா எழுதின காந்தளூர் வசந்தகுமாரன், அதுக்கப்புறம் இவர் பாலகுமாரன் எழுதின உடையார், அதுக்கப்புறம் காலச்சக்கர நரசிம்மா எழுதின சங்கமித்ரான்னு ஒரு நாவல். அதை அப்புறம்தான் மணிரத்னம். இவங்க அத்தனை பேரும் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னென்னா, அந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் 4 பார்ப்பனர்கள் அப்படின்ற செய்தியை மறைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சாங்க. கேட்டால் புனைவுன்றுவாங்க. ஆமாம். ஆனால் உண்மையான வரலாறு ஆதித்த கரிகாலனை கொன்றது 4 பார்ப்பனர்கள். ரவிதாசன், பரமேஸ்வரன், ரேவதாச கிராமவித்தன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் தான் இந்த கொலையில் அப்புறம் சோமன் ஒருத்தர். இந்த 4 பேர் தான் அந்த கொலையில் ஈடுபட்ட பார்ப்பனர்கள். அப்பவும் பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் அவங்க பேருக்கு பின்னாடி பார்ப்பனர்னு சாதிலாம் இருக்காது. சோழர்கள் காலத்தில் சாதிலாம் கிடையாது. அதை போனோம்னா அது இன்னொரு சப்ஜெக்ட், அது இன்னொரு நாள் போகும், அது ரொம்ப லென்த்தாக போகும். இந்த 4 பார்ப்பனர்கள் கொலை செஞ்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அது ஓடி போயிட்டாங்கன்றதை வந்து இவங்க மாற்றி இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோட்ஸே பேத்தி ஒன்று இருக்குது, இந்த மாநகராட்சியில் உறுப்பினராக இருக்காங்களே, ஒரே ஒரு பாஜக உறுப்பினர் உமா ஆனந்தா சம்திங், அந்த அம்மா வேறு பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஆதித்த கரிகாலனையும் நாங்கள் பார்ப்பனர்கள் தான் கொண்டாங்க, அப்போ கூட அவங்களெல்லாம் தண்டிக்கலை அப்படின்லாம் வேறு பேசிகிட்டு இருந்தது. தண்டித்தால் பாவம் அப்படிலாம் சொல்லிட்டு பிரம்மகத்தி தோஷம் வரும் அது இதுன்ட்டு. உண்மையான அது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது இவங்கள அடித்து விடுறது. அவங்க தப்பிச்சு ஓட்டாங்க. தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் இவர் வந்து ராஜராஜன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தூதன் அனுப்புகிறார். அதாவது ஆதித்த கரிகாலன் கொல்லப்படும் போது ராஜராஜன் வந்து பால்குடி மறவாத குழந்தை. அது அவங்க அம்மாவோட கல்வெட்டிலேயே இருக்குது. வானவன் மாதேவி உடன்கட்டை ஏற்றப்பட்ட போது அவங்க என்ன சொல்லி புலம்புனாங்கண்ணே அப்படின்றதில் வரும்போது, ஒரு பெண் குழந்தையும் பால்குடி மறவாத ஒரு குழந்தையும் நான் விட்டுட்டு சாகிறேனே அப்படின்னு அவங்க புலம்புனதாகவே இருக்குது. பால்குடி மறவாத குழந்தைன்னா அந்த காலத்தில் ரொம்ப நாள் பால் குடித்தாங்கன்னு வச்சா கூட ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி தானே, 5 வயசு வரை கூட பால் குடிச்சுதாங்கன்னு வச்சா கூட அதுக்கு மேலே வயசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க அக்கா தான் அந்த சின்ன குழந்தையை தூக்கிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்கணும். ஒரு 15 ஆண்டுகள் உத்தம சோழன் ஆட்சி நடக்குது. இந்த கொலையாளிகள் பூரா அங்கேயே அந்த உத்தம சோழனோட ஆட்சியில் மந்திரியாக தளபதியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு ராஜராஜன் 15 ஆண்டு காலம் கழித்து திருப்பி வரும்போது தான் இவங்கெல்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு ஓடினோடனே இவர் வந்து ஒரு தூதனை அனுப்புகிறார் சேர நாட்டுக்கு. இது மாதிரி உங்கள் ஊர் காந்தளூர் சாலையில் இந்த 4 பேர் ஒளிஞ்சிட்ருக்காங்க, நாங்கள் நேராக உங்கள் டெரிட்டரிக்குள்ளே வந்தால் தப்பு, அதனால் அவங்களெல்லாம் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு தூதரை அனுப்புகிறார். அவன் சேர மன்னன் பாஸ்கரவர்மன் என்ன பண்ணுறான், தூதனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடறான். தூதனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாச்சுன்னா போர்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அமரபுஜங்கன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாருன்னா வீரபாண்டியன்னு ஆதித்த கரிகாலன் கொன்ற பாண்டிய மன்னனோட பையன். அவனும் அமரபுஜங்கனும் எங்கள் அப்பாவை கொண்டவங்களை விடக்கூடாது, நீங்கள் விடாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு. சரி சப்போர்ட்டுக்காக வர்றேன்னு கிளம்பி போன சோழப்படைகள் முதல் வேலையாக அமரபுஜங்கனை போட்டு 4 சாத்தி அவனை அடி மிதித்தவொடனே அவன் அங்கேருந்து தப்பிச்சு இலங்கைக்கு ஓடிடுறான்.
பாண்டிய மன்னர்கள் எப்போ தப்பிச்சாலும் இலங்கைக்கு ஓடிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் காந்தளூர் சாலைக்கு வந்து காந்தளூர் சாலையை மொத்தமாக தரைமட்டமாக்கி அந்த 4 பேரும் கொல்லப்பட்டு இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் முடியுது. அதோட சேர மன்னர்கள் ஆட்சி முடிஞ்சிருச்சு. 4 பேரை கொன்றுறாங்க. ஆமாம். ஓகே. 4 பேரை மட்டும் இல்லைங்க, சோழர்கள் வந்து சண்டைக்கு போகிற எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்களையும் கொண்டிருக்காங்க. ம். இதை வந்து சோழர்கள் எழுதலை, ஒரு சாளுக்கிய மன்னன் எழுதி வச்சிருக்கான். ஓகே. அவன் பேர் சத்யாசிரியன்னு பேர், ஹோட்டூர். இதை வந்து டவுட் இருக்கிறவங்க தேடி பார்க்கலாம். இதில் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஹோட்டூர் ஸ்டோன் எடிக்ட் இல்லை ஹோட்டூர் கல்வெட்டுன்னு போட்டிங்கனாலே அந்த கல்வெட்டு வரும். மேலை சாளுக்கிய மன்னனாகிய சத்யாசிரியன்றவன் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்னா, நான் ஏமாந்த நேரம் பார்த்து, நான் வந்து வேற ஒரு வேலையில் கவனமாக இருந்தேன், அந்த நேரமாக பார்த்து ராஜராஜன்ன்றது நம்ம இங்கே சொல்கிற பேர், அது அவனோட அஃபிஷியல் பேர் வந்து ராஜாசிரியன்னு பேர். ராஜாசிரியனும் அவன் மகன் ராஜேந்திரனும் 9 லட்சம் வீரர்களோடு என் எல்லைக்குள் புகுந்து இங்கிருந்து எல்லோரையும் கொன்று விட்டார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள், அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம், இங்கே இருந்த பார்ப்பனர்களையும் கொன்று விட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கான். அதாவது இந்தியாவில் நடந்த போர்களில் எந்த ராஜாவுக்கும் வேணால் சண்டை நடக்கும், ஆனால் அந்த ஊரில் இருக்க பார்ப்பனர்களை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்றது அப்போ அன்றைக்கி வர ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அந்த வழக்கத்தை மீறி இவங்க பார்ப்பனர்களையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு அவங்க கல்வெட்டில் குறிப்பிடுறான்னா, அப்போ பார்ப்பனர்களுக்குன்னு இவங்க தனியாலாம் எந்த அந்தஸ்தும் கொடுக்கல. இந்த 4 பேரை விட்டுட்டாங்க வச்சுட்டாங்கன்ற கதையெல்லாம் சும்மா. அதை சும்மானா கூட இதை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா இந்த செய்தி எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு ராஜா எழுதுறான், படுபாவி பயலுக யாரை கொண்டாலும் பரவாயில்ல பார்ப்பனர்களையும் கொண்டுட்டான் அப்படின்னு கல்வெட்டிலே எழுதி வச்சிருக்கிறான்னா, அவனோட படை சைஸ் எவ்வளோ போட்டுருக்கான், 9 லட்சம். அலெக்சாண்டர் படையை விட ஜாஸ்தி. அலெக்சாண்டர் படையை போன்ற 3 மடங்கு பெருசு. அப்போது அது எவ்வளோ பெரிய வேலையில் இருந்திருப்பான். இவனுங்க சொல்கிற மாதிரி பாப்பான் பின்னாடி அலைஞ்சான்னு இவனு எழுதிட்டு கதை விட்டுக்கிட்டு திரிகிறாங்க. சரி, அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, சேர மன்னர்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, சேர மன்னனுக்கு உட்பட்ட குறுநில மன்னர்களாக இருந்திருப்பாங்கல்ல, குட்டி குட்டி மன்னர்களாக, அவங்க தான் இப்போ இருக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து ஓடிப்போன பார்ப்பனர்கள்லாம் யாருன்னா, சிதம்பரம் தீட்சிதர் வம்சத்தை வந்தவங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நம்பூதிரியும் பார்த்தீங்கன்னா குடுமியை முன்னாடி போட்டிருப்பாங்க. ஐயர்னா குடுமியை பின்னாடி போட்டிருப்பாங்க, நம்பூதிரின்னு சொல்லிட்டு குடுமியை முன்னாடி போட்டிருப்பாங்க. அதே போல் குடுமியை முன்னாடி போடக்கூடியவர்கள் வேறு யாருன்னா சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள். கேட்டால் அவனுக்கு கதை விடுவாங்க, நாங்கள் வந்து இங்கே இந்த ஏரியாவே கிடையாது, எங்களை காஷ்மீர்லேருந்து பரசுராமர் கூட்டு வந்தாருன்னு கதை விடுவாங்க. தீட்சிதர்கள் நம்பூதிரியும் ஒன்று தான். காஷ்மீர்லேருந்து கொண்டு வந்ததுன்னா காஷ்மீர் பண்டிட்லாம் வந்து முன்னாடியாக குடுமையை போட்டிருக்கான் இல்லையா, அவன் பின்னாடி தான் குடுமையை வச்சுருக்காங்க. சரிங்களா, இவனுங்க எல்லாமே கதை விடுவாங்க. இப்போது என்னென்னா, ராஜாலாம் சின்ன சின்ன ராஜாவாகிட்டான். இப்போது சேர மன்னன் அளவுக்கு பெரிய ராஜாவாக இருந்தால் தான் பெருசாக ஆட்டையை போட முடியும், சின்ன ராஜாட்ட சின்ன லெவலில் தான் ஆட்டையை போட முடியும். இப்போ என்ன பிளான் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா இப்போ ஒரு ஊர் இருக்குது, அந்த ராஜா இருக்கார், அங்கே ஒரு 10 பிராமண குடும்பம் இருக்குது. இப்போ முதல் தலைமுறை எல்லோரும் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு 10 பிள்ளைங்க பிறகுதுன்னு வச்சுப்போம். அதில் 5 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை, 5 பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வைங்க. இப்போ என்ன நடக்கும், அடுத்த கட்டமாக இந்த 10 குடும்பம்ன்றது எத்தனை குடும்பமாக மாறிடும், 50 குடும்பமாக மாறிடும். அதுக்கு அடுத்த தலைமுறையில் எத்தனையாக மாறும், 50ன்றது 2500 குடும்பமாக மாறிடும். 50 × 50 2500 மாறிடும். அப்போ என்ன ஆகும், 3வது தலைமுறை வரும்போது ராஜா ஒருத்தன் தான் இருப்பான், பார்ப்பன குடும்பங்கள்ன்றது 2500 குடும்பம் இருக்கும். அவ்வளோ பேரும் அவன்கிட்ட போய் காசு கேட்டால் அவன் எங்கேருந்து கொடுப்பான், அதுக்கு மேலே ஆட்டையை போட முடியாது. அதனால் என்ன ஐடியா பண்ணுறாங்க, போய் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, அரசரே நாங்கள் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கணும்னு விரும்புகிறோம், அதனால் என்ன பண்ணுறோன்னா எங்கள் குடும்பங்களில் பையனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைப்போம், மற்ற பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டோம், நாங்கள் மீதி எல்லாருமே அரசரின் சேவையில் தான் இருப்போம் நாங்கள். அப்போ என்ன ஆகுது, இந்த 10 குடும்பம் எப்போவுமே 10 குடும்பமாக தான் இருக்கும். ஓகே. எல்லா குடும்பத்துலேயும் பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க, மற்ற பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ குடும்பங்களோட எண்ணிக்கை பெருகாது. காரணம் என்னென்னா, சப்ளை ஜாஸ்தி ஆச்சுன்னா டிமாண்டு குறைஞ்சிரும். அப்போ இதை கேட்டவுடனே ராஜாவுக்கு என்ன ஆகுதுன்னா ஷாக் ஆகிடும். நம்ம மேலே விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு தலைமுறையாகவே யாருக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறானே, இந்த தலைமுறையை சொன்னான்னா கூட பரவாயில்ல, இனிமேல் எல்லா தலைமுறையிலையும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். எப்படி எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கய்யா?
எல்லாம் பேசி வச்சு தானே முடிவு பண்ணுறது. ஓகே. இதுக்கு பின்னாடி வேற ஒரு கணக்கு இருக்குது, அது பின்னாடி வருவோம். அதுதான் தரவாடு. அப்போது இதை கேட்டவுடனே ராஜா வந்து ஷாக் ஆகி, சரி அப்போ அப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வீடு வீடெல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுக்குறான். அப்போ இவங்க அடுத்தால கேட்குறாங்க, சரி நாங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், உங்ககிட்ட போர் வீரர்களாக இருக்காங்கல்ல நாயர்ன்றது கலெக்டிவ் நேம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா மேனன், நம்பியார் அப்படி இப்படின்னு நிறைய பேர்கள் வரும். அதில் அதில் ஒரு பேரும் நாயர்னே ஒரு பேரும் இருக்குது. இப்போ நம்பியார்னு சொல்கிறாங்கல்ல, நம்பியார்ன்றதும் அந்த நாயர் கம்யூனிட்டியோட கலெக்டிவ் நேமில் உள்ள ஒரு பெயர் தான். அது உள்ள நிறைய சின்ன சின்ன பெயர்களாக நிறைய சாதிகளாக அப்படி வரும்போது அந்த இந்த டாப்னா நம்பூதிரி தான். நம்பூதிரிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பிரான்னு பேர். தம்பிரான்னா யாருன்னா அரச குடும்பம். அதாவது நம்பூதிரிக்கு அடுத்தால அம்பலவாசின்னு பேர். அம்பலம்னா கோயில். அந்த அம்பலவாசினா கோயிலில் பணிபுரிபவர்கள், பேர்லேயே இருக்குது. அம்பலவாசினா அம்பலத்தில் வசிப்பவர்கள், கோயிலில் பணிபுரிபவர்கள். அவங்க ரெண்டாவது நம்பூதிரிக்கு அடுத்தது. மூணாவது வந்து தம்பிரான் குடும்பம். தம்பிரான் குடும்பத்துக்கு அடுத்தது நாயருக்கு கீழே எல்லாருமே அன்டச்சபிள் தான். ஓகே. அப்படி தான் அவங்க வச்சுருந்தாங்க. அதில் புலையர், ஈழவா, அது இதுன்னு நிறைய சாதிகள் இருக்குது. ஒரு 18 சாதிகள் உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்கள் அரசுக்காக இப்படி ஒரு தியாகம் பண்ணுறேன்னு சொல்கிறோமே, உங்கள் நாயர்லாம் இதே மாதிரி அரசாங்கத்துக்கு என்ன தியாகம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் அரசருக்கு ஒன்றும் புரியல. சரி அப்போ அவங்களையும் இதே மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லலாமா அப்படின்னு. நீ என்ன ராஜாவா லூஸா? நாங்கள் ஒருத்தன் மட்டும் கல்யாணம் பண்ணோம்னா அதில் ஒன்றும் நஷ்டம் இல்லை. போருக்கு போகிறவன் குடும்பத்தில் ஒருத்தன் மட்டும் தான் கல்யாணம் பண்ணான்னா சண்டைக்கு ஆள் குறைஞ்சி போயிடும். எல்லாரும் பிள்ளை பற்றி எல்லாரும் இப்போ பிள்ளைங்களை கொண்டு வந்து சண்டைக்கு விட்டா தானே சண்டைக்கு ஆள் கிடைக்கும் உனக்கு, நீ ஏன் லூஸ் மாதிரி கேட்குறான்னு. உடனே ராஜாவும் யோசிச்சுட்டு, சரி அப்போ என்ன பண்ணலாம், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க சொன்னால், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நாயர் வந்து குடும்பம், கல்யாணம், புள்ள குட்டின்னு இருக்கிறதுனால சண்டைக்கு போகும்போதெல்லாம் நம்ம செத்துருவோமோன்னு அவனுக்கு பயமாக இருக்கும். நம்ம செத்துட்டா நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்லன்னு. ஆமாம், அதனால் சண்டையில் சரியாக சண்டை போடாமல் ஓடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி அப்போ என்ன பண்ணலான்னு, நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு நாயருக்கும் ஒரு நல்ல பெரிய வீடு ஒன்று கொடுத்துரு. அந்த வீட்டை சுற்றி ஒரு 50-60 ஏக்கர் நிலம் இருக்கிற மாதிரி ஒரு நிலத்தோடு சேர்த்து ஒரு வீடையும் கொடுத்துட்டேன்னா அப்போ அவனுக்கு வந்து நாம் சண்டையில் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்கு வந்து சோத்துக்கு பிரச்சனை இல்லை, வயல் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, நிம்மதியாக இருப்பாங்க. அவ்வளோ படை வீரர்கள் லட்சக்கணக்காக இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்க முடியுமா அந்த காலத்தில்? வீரர்கள்னு இல்லை, தளபதிகள் மட்டும். ஓகே. அதாவது அவங்கவுங்க ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி. படை வீரனாக இருந்தனா சின்ன சைஸ் வீடு, அதுக்கு மேலேனா அதை விட பெருசு, பெரிய தளபதினா பெரிய வீடு, அந்த மாதிரி. அப்போது இது நல்லா இருக்க. அப்போ ஆமாம் கரெக்டு. அப்போ அவன் வந்து தைரியமாக சண்டை போடுவான். நீ சொல்கிற பாயிண்ட் நல்ல பாயிண்ட். சண்டை போடுவான் சரி ராஜா, ஆனாலும் இவ்வளோ சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு சாவரப்பேன்னு தோணுமா தோணாதா? நம்ம புள்ளக்குட்டியோட ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு தோணும்ல. ஆமாம் அதுவும் கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணுது, அவனுக்கு வந்து அந்த குடும்பத்து மேலே அட்டாச்மெண்ட் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படியா, சரி அட்டாச்மெண்ட் வராத மாதிரி எப்படி பார்க்கலாம் சொல்லுங்கள். இப்போ எங்கள் நம்பூதிரி இனத்துலேயே பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆமாம் இருக்காங்க. அவங்களுக்கு இல்லற வாழ்க்கைன்றதே என்ன அந்த சுகமே கிடைக்காது கல்யாணம் பண்ணுறதுனால. அப்போது ரெண்டுத்தையும் சமப்படுத்துறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எங்ககிட்ட. எப்படின்னா, இப்போ ஒரு நாயர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு முந்தின நாள் மாலையிலேயே ஒரு நம்பூதிரி யாராவது அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவர் போய் ஒரு புடவையை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நாயர் நம்பூதிரி சம்பந்தம்னு அதுக்கு பேர். அப்போ அந்த புடவை கொடுத்த நம்பூதிரிக்கு அந்த நாயர் பெண் வந்து மனைவி போல் சேவை செய்யணும். அதன் மூலமாக என்ன நடக்கும்னா, இந்த திருமணமாகாத நம்பூதிரிக்கு இல்லற வாழ்க்கை சுகமும் கிடச்சிரும். இந்த 2 பேரோ இல்லை, அது வந்து எத்தனை நம்பூதிரிலாம் கணக்கு கிடையாது. அதுக்கு அந்த திருமணமாகாத நம்பூதிரி அந்த நாயர் பொண்ணே கல்யாணம் பண்ணிடலாம்ல, கேஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ண முடியாது. அனுலோமம்னு பேர். அனுலோமம்னா மேல் சாதியில் இருக்கிறவங்க கீழ் சாதியில் இருக்க பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க கூட உறவு வச்சுக்கலாம். உறவு வச்சுக்கிட்டு அதில் பறக்கிற பிள்ளைங்க வந்து அந்த பொம்பளையோட சாதிக்கு தான் போகும். இது பித்தலாட்டம் இருக்கு. ஆமாம், இப்படி தான் வச்சுருக்காங்க அவங்க. சனாதனம் சொல்கிறாங்களே, அதில் அனுலோமம் பிரதிலோமம்னு 2 இருக்குமா.
அனுலோமம்னா என்னென்னா, ஒரு பார்ப்பன ஆண் வந்து ஒரு சத்திரிய பெண்ணோ வைசிய பெண்ணோ சூத்திர பெண்ணோடு உடலுறவு கொள்ளலாம், கொண்டு புள்ள பிறக்கலாம். பிறந்தால் அந்த புள்ள வந்து அந்த பெண்ணோட வர்ணத்துக்கு சேர்ந்துடும். இதே ரிவர்ஸில் நடக்கக்கூடாது. கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது. கல்யாணமும் பண்ணக்கூடாது, ரிவர்ஸ்லையும் இது நடக்கவும் கூடாது. ஒரு சூத்திர ஆண் ஒரு பார்ப்பன பெண்ணோடு சேர்ந்து புள்ள பெற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவர்களை தான் நம்ம சாட்டை துரைமுருகனும் சீமானும் சொல்லி செருப்படி வாங்கினாங்களே ஒரு பேரை சொல்லி, சண்டாளர்னு. அந்த சண்டாளர்ன்ற சாதி வந்து எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூத்திர ஆணுக்கும் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கும் பிறக்கிற பையன் இல்லை பொண்ணு, அவங்க தான் சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த சனாதனம் சொல்லுது. திருமணம் செய்யவே கூடாது, அந்த வர்ணத்தை தாண்டி திருமணம்லாம் பண்ணக்கூடாது, அந்த வர்ணத்துக்குள்ளே தான் திருமணம் பண்ணணும். இதுக்கு பேர் நியோகம்னு பேர். நியோகம்னா என்ன அர்த்தம்னா, இப்போது வந்து ஒரு சத்திரிய மன்னன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 மனைவி இருக்குது, அவன் செத்து போகிறான், குழந்தை இல்லை, வாரிசு வேணும். அந்த ராஜாவுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியும் யாரும் இல்லை. அப்போ அவங்களுக்கு அடுத்த வாரிசு யார்? ஒரு பார்ப்பன ஆணோடு சேர்ந்து புள்ள பெற்று அதை வாரிசாக கொண்டு வந்துக்கலாம். இது என்ன சார் கர்மாந்திரமாக இருக்குது அப்படின்றீங்களா? திருதராஷ்டிரனும் பாண்டுவும் பிறந்தது அது மாதிரி தான், சரியா? இது கர்மாந்திரம்லாம் இல்லை. நீங்கள் படிக்கிற புனிதமான மகாபாரதத்தில் இருக்கிற திருதராஷ்டிரனும் பாண்டுவும் அப்படி பிறந்தவங்க தான். அதை போலவே தான் பாண்டுவுக்கு பிறந்த பஞ்ச பாண்டவர்களும் இது மாதிரி பிறந்தவங்க தான். தேவர்களுக்கு பிறந்தான்னு சொல்லி குந்திக்கும் மாத்திரிக்கும் பிறந்த பசங்க 5 பேர், சரியா? ஸோ அதாவது நான் சொல்கிறது என்ன சொல்வேன்னா, இளைஞர்கள் வந்து பான் மூவிஸ் பான் ஸ்டோரிஸ்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மகாபாரதத்தோட ஆதி பருவத்தை எடுத்து படிக்க சொல்லுங்கள். அதில் இருக்கிற பான் ஸ்டஃப் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் படத்தில் கூட வராது, அந்த ரேஞ்சுக்கு அதில் இருக்கும். ஆதி பருவம் மட்டும் படிச்சிங்கன்னா, நான் முன்னவர் ஒன்றும் மூடர் இல்லையப்பா, அன்றைக்கே பான்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பாங்கன்ற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த கதைகள்லாம். ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நாயர் பொண்ணு கூட நம்பூதிரிகளும் சேர்ந்து வாழ்கிறாங்க, அதுக்கு தான் அந்த வீடு தரவாடு. ஆமாம், அதாவது அஃபீஷியல் ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ் மாதிரி அது. இது எப்படி நாயர் ஆண்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நாட்டை விட்டு வெளில போகும். மன்னர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான். பாரா மத குரு சொல்கிறாரு, அதுதான் கரெக்டுன்னு நீ அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற. அனுலோமத்தை தானே சொல்கிறாரு, சனாதனத்தில் தானே இருக்குது. இது நம்பூதிரிகள் தான் வந்து மன்னரை மைண்ட் வாஷ் பண்ணி இந்த மாதிரி சொல்ல வைக்கிறாங்கன்னு நம்பூதிரிகள் மேலே நாயர்கள் கோவம் வரலையா? இல்லை, உனக்கு பெரிய வீடு ஒன்று தரேன்றான், நிறைய சொத்துக்கத்தெல்லாம் தரேன்றான்றோடனே சரின்ட்டாங்க போல இருக்குது. எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கெல்லாம் சத்தியமாக இன்றைக்கும் புரியல. அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்கிறான்னா, ஒரு நாயர் பெண்ணோடு குறைஞ்சது ஒரு 3 பேர் 4 பேர் நம்பூதிரிகள் உறவு வச்சுருப்பாங்க. அந்த கணவரும் ஒரே டைமில் 3-4 பேர் புடவை கொடுத்தாலும் 3-4 பேர் கூட உறவுல இருக்கு. ஒரு பெண் வந்து 69 நம்பூதிரிகளோடு குடும்பம் நடத்தியிருக்காங்க. இது அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு புடவை கொடுப்போம், அதோட முடிஞ்சிருமா? அதுக்கப்புறமும் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம பசங்கள்லாம் சொன்னாங்க, அந்த ஆண்டி சூப்பராக இருக்குடா அப்படின்னு. அப்படி ஒரு ஐயர் பையன் நினச்சான்னா அவன் ரொம்பலாம் கஷ்டப்படுவான். ஒரு புடவை கொண்டு போய் கொடுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. வாங்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, வாங்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது, அதுதான் பிரச்சனையே. அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, காலையில் ஒரு நம்பூதிரி வந்திருப்பார், மத்தியானமாக வேறு ஒரு நம்பூதிரி வந்திருப்பார், 7 மணிக்கு இன்னொரு நம்பூதிரி வந்திருப்பார், 8 மணிக்கு மேலே புருஷன் வந்திருப்பார். ப்ரெக்னென்ட் ஆனால் யாருக்கு மூலமாக ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னு தெரியும், கன்ஃபார்மாக தெரியவே தெரியாது. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா அப்பா பேரை இனிஷியலாக போடுறதில்ல, தரவாடுன்னு போடுறது. ஆமாம், வாசுதேவன் நாயர் தட்டுப்பரம்பில், இதில் எங்கள் அப்பா பேர் இருக்குது. வாசுதேவன் அவர் பேர், நாயர் அவங்க சாதி பேர், தட்டப்பரம்பில் அவங்க வீட்டு பேர். அப்பா யாருன்னு தெரியாதுன்ற அளவுக்கு ஒரு கொடூரமான அட்டூழியத்தை இந்த நம்பூதிரிகள் செஞ்சதுனால அடையாளத்துக்காக வீட்டு பேரை போட ஆரம்பித்தாங்க. இந்த வீட்டில் பிறந்தவர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே சொல்கிற மாதிரிலாம் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. அந்த தரவாட்டில் இருக்கவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. இந்த தரவாட்டில் இருக்க பையனுக்கும் அந்த தரவாட்டில் இருக்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும். அந்த பொண்ணு அங்கேயே தான் இருக்கும், இந்த பையன் இங்கே தான் இருப்பான். பையன் வீட்டுக்குலாம் போகிற இதெல்லாம் கிடையாது, சம்பிரதாயம். ஆமாம், பையன் வேணும்னா அங்கே போயிட்டு திருப்பி வந்துடுவான். எதுக்கு போயிட்டு வருவான்னு உங்களுக்கே தெரியும், இதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதில் அந்த வீட்டோட பொண்ணு நம்பூதிரிகள் வந்து யாருன்னு போகலாமா? நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி வந்து மன்னர்கிட்ட சொன்னது வந்து இங்கே கல்யாணம் ஆகாத நம்பூதிரிகள் நிறைய பேர், அதுக்கப்புறம் கல்யாணம் நம்பூதிரியும் போவாங்க, மாற்றிட்டாங்க. அதுவும் போவாங்க. எந்த நம்பூதிரி போனாலும் ஒத்துக்கணும். அது போக என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து இவங்க அந்த வீட்டோட முதல் பொண்ணுக்கு தான் அந்த சொத்து, மற்ற எல்லாரும் குடியிருக்கலாம், தரவாடு வீடு. ஆமாம், அந்த பொண்டாட்டியோட அந்த பொண்ணோட கணவர் இருப்பார்ல, அவர் பேர் காரணவன்னு பேர்.
அவர் தான் வந்து இன்சார்ஜ் வீட்டுக்கு. அவர் வந்து இந்த வீட்டு செலவு கிளவு அறுவடை விவசாயம் இதெல்லாம் பார்த்துக்குவார். அவர் மட்டும் சண்டைக்கு போக மாட்டார். மீதி எல்லாம் ஞாயிறும் சண்டைக்கு போயிடணும். வந்தால் உண்டு, செத்தாலும் அது அவ்வளோதான். அது செத்தா என்ன பிரச்சனை, அதான் நம்பூதிரி இருக்கார்ல, அதனால் அவங்க விதவையும் ஆக மாட்டாங்க. சரியா? இப்படி ஒரு செட்டப். இதை விட கொடூரமான ஒரு செட்டப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ராஜான்னு வச்சுக்கிங்க, யார் ராணி? மனைவி. வழக்கமாக தானே. உங்கள் வாரிசு யார்? பையனோ பொண்ணோ. கேரளாவில் மட்டும் அப்படி கிடையாது. கேரளாவில் ராஜா இருப்பார். ராஜாவோட மனைவி வந்து ராணி கிடையாது. ராணி யாருன்னு கேட்டால் அவரோட அக்கா இல்லை தங்கச்சி தான் ராணி. அந்த மன்னரோட அக்கா இல்லை தங்கச்சி தான் ராணி. ஆமாம், அவங்க 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ணிக்கல. இளவரசிலாம் கிடையாது. அதாவது அதுக்காக அக்கா தம்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு போக வேண்டாம், அதெல்லாம் கிடையாது. இவருக்கு தனியாக பொண்டாட்டி இருக்கும், அவங்களுக்கு தனியாக புருஷன் இருக்கும். ராணி ராணியோட புருஷன் தானே தவிர ராணியோட புருஷன்றதுனால அவர் ராஜா கிடையாது. இது ராஜாவோட மனைவின்றதுனால இவங்க ராணி கிடையாது. எந்த காலகட்டம்? சேர மன்னர்கள் காலகட்டம். சேர மன்னர்கள் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே. அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜாவும் அவரோட சகோதரியும் ஒரே ரத்தத்தில் பிறந்தவங்க. அது அரச வம்சத்து ரத்தம். ஆனால் இவரோட மனைவி அரச வம்சத்து ரத்தம் கிடையாது. இந்த ராணியோட கணவர் அரச வம்சத்து ரத்தம் கிடையாது. அதனால் அரச வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ராஜாவும் ராணியும். லாஜிக். ராஜாவுக்கும் ராணிக்கும் வந்து பிறக்கிற குழந்தை ராஜாவோட ரத்தம் தானே, அது வந்து அடுத்த வாரிசு இல்லை, மிக்ஸ் ஆகிடுது இல்லை. ஓகே. ராணி வந்து அரச வம்சம் இல்லாத ஒரு வம்சத்துலேருந்து வந்தவங்கன்றதுனால அது மிக்சட் பிளட்டு தானே. அதனால் அவங்க வந்து அரச பரம்பரை கிடையாது. இல்லை, இதில் இன்னொரு காமெடி இருக்கு. இப்போ ராஜா தனியாக கல்யாணம் பண்ணிப்பார். ராஜாவோட பொண்டாட்டிக்கிட்ட போய் நம்பூதிரி புடவை கொடுத்தாலும் வாங்கிக்கணும். தம்பிரான் குடும்பத்துலேயும் அவங்க புடவை கொடுத்தா வாங்கி ஆகணும். நார்மலாக வந்து நாயர்கள் ஏற்றுக்கிட்டதே என்ன கேள்விக்குறியாக இருக்குது. ராஜா எப்படி ஏற்றுக்கிட்டாரு? என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் தான் கடவுளின் தூதன், நீலாம் கடவுளுக்கு அடிமை. அது எங்களுக்கு அடிமை. கடவுளை நீ நேராக பார்க்க முடியாது, அதனால கடவுளோட தூதர் நாங்கள். அதோட இன்னொரு விஷயம் வேடிக்கை என்னென்னா, இப்போ ராஜா இருக்கார், அவரோட சகோதரி ராணி. இப்போ அந்த ராணிக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே திருப்புன்னு உடனே அவர் புருஷன்லாம் டக்குன்னு போய் ஃபஸ்ட் நைட்லலாம் ஈடுபட முடியாது. வெயிட் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ராணி ப்ரெக்னென்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். வாரிசு எல்லாமே நம்பூதிரிகளோட வாரிசு தான். அதாவது அடுத்த தலைமுறையில் ராஜாவா. அது மட்டும் இல்லை, இங்கே சொன்னல ராஜாவோட பையன் வந்து அவரோட வாரிசு கிடையாது, ராணியோட பையன் தான் அடுத்த வாரிசு. அதாவது இவர் ராஜாவாக இருப்பார், இவருக்கு அடுத்த வாரிசு யாருன்னா இவரோட மருமகன் தான் ராஜாவாக வருவார். அதுதான் பேர் மருமக்க தாயம்னு பேர். இல்லை, மருமக்கள் வழி மான்மீகம் அப்படின்னு அதுக்கு ஒரு புக்கு கூட இருக்குது. ராஜாவோட சகோதரியோட பையன் தான் அடுத்த ராஜா. அப்புறம் அவரோட சகோதரி இருப்பார்ல, அவரோட பையன் தான் அடுத்த ராஜா. இந்த பையனோ இந்த பொண்ணு பூரா யாருக்கு பிறந்திருக்கும்? நம்பூதிரிக்கு தான் பிறக்கும். அதுவும் எவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, கர்ப்பமாகும் வரை முதலிரவு கிடையாது. இப்படி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுட்டு மொத்த கேரளாவையும் கூத்தடிச்சாங்க. கர்ப்பமானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு எதுக்கு கல்யாணம் ஆகிட்டு அது ஒரு ஆப்ஷன் வேறு எது கொடுக்குறீங்கன்னா, அது அப்படி கூட செஞ்சிடலாம். இது வந்து இதை பற்றி சார் வில்லியம் தாமஸ்னு ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் எழுதியிருக்கார். அதாவது அப்போ வந்து சென்னையில் வந்து இந்த காலிகோ கிளாத்துன்னு சொல்லிட்டு இங்கே மசூலிப்பட்டினத்துலேருந்து வாங்குவாங்க. வாங்கி அதில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க செக்ஸு, பிளாக் ஒயிட்டு இல்லைன்னா பிளாக் ரெட்டு, அப்படி 2 கலரில் ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னு இந்த 3 பேட்டர்னில் செக்ஸாக பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணி அதுக்கு வந்து அமெரிக்காவில் அதுக்கு மிகப்பெரிய மார்க்கெட். அதுக்கு பேர் மெட்ராஸ் செக்ஸ்ன்னு பேர், அந்த துணிக்கு பேர். இப்போ கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், மெட்ராஸ் செக்ஸ்ன்னு பேர். அது என்ன கருமம்னா கொஞ்சம் சாயம் போகும். உடனே அதுக்கு விளம்பரமே எப்படி பண்ணாங்கன்னா, இஃப் இட் டஸ் நாட் ப்ளீட்ஸ் இட்ஸ் நாட் ஒரிஜினல் மெட்ராஸ் அப்படின்னு போட்டாங்க. ஒரிஜினல் மெட்ராஸ் செக்ஸாக இருந்தால் அது ப்ளீட் ஆகும், சாயம் போகும். அப்படி போகலைன்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு. இது வந்து ஓகில்வின்னு ஒருத்தர், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆள் ஒருத்தர், அவர் இதே மாதிரி தான் ஹெயின்ஸ் அப்படின்னு ஒரு கெச்சப்புக்கு வந்து ஆடு அவர் தான் எழுதி கொடுத்தாரு. என்னென்னா, அவனை முதல்ல ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து முதல்ல ஒரு 1 மில்லியன் பாட்டில் ரெடி பண்ணிட்டாங்க, கெச்சப் பாட்டில். என்ன ஆயிடுச்சுன்னா, அது பேக்கிங்கில் என்னவோ தப்பாகி போச்சு, இல்லை ப்ராசஸிங்கில் ஏதோ தப்பாகி தட்டினா வெளியே கொட்ட மாட்டேங்குது, அவ்வளோ திக்காகி போச்சு. இப்போ இவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏதாவது எழுதி கொடுங்க இதுக்கு, அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு.
உடனே அந்த ஆள் தான் எழுதி கொடுத்தான். அது வேகமாக வெளியே வந்து கொட்டுச்சுன்னா அது ஒரிஜினல் ஹெயின்ஸ் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான். ஸோ ஒரு விளம்பரத்தின் மூலமாக ஒரு இடைஞ்சலை கூட பாசிட்டிவாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அப்போ இங்கே வந்துடுவோம் நம்ம. இந்த வில்லியம் தாமஸ் என்ன பண்ணுறாரு, இந்த மெட்ராஸ் செக்ஸ் முதல்ல வந்தோடனே அப்போ அவரை வந்து அங்கே விசிட்டிங் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. கேரளா திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து நேரடியாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இல்லை, ஆனாலும் அங்கே வந்து ஒரு ஓவர்சீயிங் ஆஃபீஸராக ஒரு வெள்ளைக்காரனும் இருப்பான். அப்போ அந்த போஸ்ட்டில் இவர் போயிருக்கும்போது ராணியை பார்த்துட்டு ராஜாவை பார்க்க போயிருக்காரு. அப்போ ராஜா இல்லை, ராஜாவோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. இந்த ராணி வந்து இந்த அவரோட சகோதரி இல்லை, ராஜாவோட ஒரிஜினல் ஒய்ஃபே இருக்காங்க. பார்த்துட்டு சரி ராஜாவை தான் பார்க்க வந்தேன், இந்தாங்க இந்த துணியை வேணா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயோ நான் வாங்கக்கூடாதுங்க அப்படின்றாங்க அவங்க. இவனும் தெரிஞ்சு துணியை கொடுக்கணும், இவனும் வந்து துண்டை தூக்கிட்டு விட்டானா அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்களாம். எனக்கு முதல்ல புரியவே இல்லை ஏன் இவங்க வாங்க மாட்டாங்கன்னு. அப்புறம் தான் வந்து இல்லை இருக்கட்டுங்க, ராஜா வரட்டும், அவர்கிட்ட கேட்டுட்டு வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்களாம். ஏன்னா வெள்ளைக்காரன்ட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு சண்டைக்கு வேண்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் ராஜா வந்தவொடனே இல்லை நீங்கள் என்ன அப்படி விருப்பப்பட்டு கேட்குறீங்களா அப்படின்னு அவனே ஓப்பனாக கேட்டானா. ஏன்னா என்னையா பேசிகிட்டு இருக்க, நான் கல்யாணம் ஆனவையா அப்படின்னானா. ஏன்னா இங்கிலீஷ்காரங்களாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டா யாராவது அப்ரோச் பண்ணால் கூட ஐம் சாரி ஐம் மேரிட் அப்படிம்பாங்க. நான் கல்யாணம் ஆனவன், நான் அதுவும் அடுத்தவன் முன்னாடி கொண்டாந்து கொடுக்க போகிறேன், இது மாதிரி நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அந்த குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பாருன்னு தான் சொல்லுவேன். அப்படியா, சரி சரி கொடுங்க, நானே கொடுத்துறேன், வாங்கி கொடுத்தாரா ராஜா. அந்த ரேஞ்சுக்கு இந்த கேரளா முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களை கொடுமையின் உச்சத்துக்கு கொண்டு போனாங்க. அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அனுபவித்த கொடுமை எந்த ரேஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல் சாதின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு பூரா இந்த நாயர் சம்பந்தம் நம்பூதிரி சம்பந்தம்னு ஒரு புடவையை வச்சுக்கிட்டு இவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க. அது போக பார்த்திங்கன்னா அதை விட மேல் சாதின்னு சொல்லக்கூடிய நம்பூதிரி வீட்டு பெண்கள் அவங்களுக்கு வேறு விதமான ஒரு தொந்தரவு கொடுத்தாங்க. அப்புறம் கீழ் சாதின்னு சொல்லப்படக்கூடிய சாதிகளாக இருக்க பெண்களுக்கு இதை விட கற்பனை பண்ண முடியாத கொடுமைகளை பண்ணாங்க. ஸோ இந்த கேரளாவை பொறுத்தவரை பெண்களுக்கு நேர்ந்த கொடுமைங்கிறத மேல் சாதி, பார்ப்பன சமூகம், கீழ் சாதின்னு 3 வகையான பெண்களுக்கு எப்படி கொடுமைகள் நடந்ததுன்னு பார்க்கலாம். இல்லை நம்ம பார்த்துருக்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த நாயரின பெண்களுக்கு இந்த தரவாடுன்ற பேரை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு. இந்த டார்ச்சர் வந்து எவ்வளோ நாள் நீடிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னால் எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. 1973 தான் இதுக்கு தடை பண்ணி சட்டம் வருது. எந்த ஆண்டுலேருந்து எத்தனை வருடங்கள் நடந்தது? எப்போ இருந்தே அவர் நடந்துக்கிட்டு இருக்கு. 1973 தான் இதுக்கு ஒரு சட்டம் போட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து ரூல் பாஸ் பண்ணி இனிமேல் இதை செய்யக்கூடாது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமே 20-22 நிமிஷம் நடந்துட்டு. ஆமாம், 47 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் இது நடந்திருக்கு. 1973 தான் அதுக்கு பேரே வந்து அபாலிஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆக்ட் அப்படின்னு பேர். 1973 ஜாயிண்ட் ஃபேமிலி ஆக்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு நம்ம பார்வையாளர்கள் கூகுள் பண்ணி பார்த்தாங்கன்னாலே தெளிவாக தெரியும். 73 வரை இந்த சிஸ்டத்தை வச்சு அங்கே இருக்கிற பெண்களை பூரா அடக்குமுறைக்கு ஆளாக்கினார். இதை சொல்லும்போது பெருசாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, மருமக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் எல்லாம் முன்னுரிமை அப்படி இப்படிம்பாங்க. பெண்களுக்கு முன்னுரிமைனா அந்த நம்பூதிரி யார் எனக்கு வேணுன்றதை தேர்ந்தெடுக்கும் உரிமை அந்த பெண்ணுக்கு இருந்திருந்தால் அது முற்போக்கானதுன்னு சொல்லலாம். இங்கே தேர்ந்தெடுக்கும் உரிமையெல்லாம் கூட கிடையாது. நம்பூதிரி வந்து படுன்னு சொன்னார்னா படுத்தாகணுன்றது தான் அங்கே அடக்குமுறை அப்படின்றது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை முறையாக இருந்திருக்கு. இதை வந்து அந்த காலத்தில் அதெல்லாம் நியாயம்தாயா அப்படின்லாம் சொல்லி பேசுகிறதெல்லாம் வந்து சும்மா வெட்டி நியாயம்தான். மதத்தின் பெயரால் அவர்கள் எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவாங்க பார்ப்பனர்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த தரவாடு. நீங்கள் இன்றைக்கும் சனாதனம் வேணும், சனாதனத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கீங்க, 12 வீடு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு வீட்டில் ஐயர் இருக்காருன்னா அந்த ஐயர் வந்து அவருக்கு தோணுச்சுன்னா அந்த மிச்சம் இருக்க 11 வீட்டில் எந்த வீட்டு பொம்பளை வேணாலும் போய் கையை பிடிச்சி இழுப்பார், அந்த வீட்டு புருஷன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதன தர்மம். இன்னும் பச்சையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுதான். இன்றைக்கி எல்லோரும் சில முட்டாள்கள் உளர்றாங்க பாருங்கள், சனாதன தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு. சனாதன தர்மத்தை காப்பாற்றணுன்னா நீ பார்ப்பனர் அல்லாத சாதியாக இருந்தால் உன் மனைவியை உன் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற இன்னொரு ஐயர் வந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உறவுக்கு கூப்பிடுவான், அதை நீ எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான் சனாதன தர்மம். ஒரு பார்ப்பனருக்கு ஸ்திரீ தானம் செய்வதை தடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாவம்.
ஸ்திரீதானம்னா என்னது? அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு ஸ்திரீனா பெண்ணு. அவர் விருப்பப்பட்ட பெண்ணோடு உறவு கொள்வதை நீங்கள் தடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாவம் பிடிக்கும்னு சொல்கிறது தான் சனாதன தர்மம். இப்போ மக்கள் வந்து யோசிச்சுட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லட்டும், சனாதன தர்மம் காப்பாற்றணுமா வேண்டாமா தேவையா வேணாமா? அப்படின்றத சொல்லட்டும். மற்ற 2 வகையான கொடுமைகள் என்னன்றதை மற்றொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி தரவாடு கொடுத்து பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.